ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ நியாச தசகத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்து நீதிக்கதைக்கு செல்வோம். சுவாமி ஸ்வசேஷம் ஸ்வவசம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் யஸ்யதி மாம் ஸ்வயம். இந்த ஸ்லோகம் நிகமாந்த மகாதேசிகன் இயற்றிய ஸ்ரீ நியாச தசகத்தின் 3வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் பெருமாளை பார்த்து, அதாவது நம்மளோட இறைவனை பார்த்து செய்கிற அந்த பிரார்த்தனை என்ன என்றால், நான் உன்னுடைய தாசனாக இருக்கிறேன், உன்னுடைய அடிமையாக நான் இருக்கிறேன். அதனால்தான் அந்த இறைவனின் அந்த ஒரு பக்தர்களுக்கு அடியவர்கள், அடியார்கள், அடியோன்கள் என்று சொல்வார். ஆனால் இந்த அடியார்கள், அடியவர்கள் என்றெல்லாம் சொல்றதுக்கான காரணம், அந்த இறைவன், அந்த ஒரு பகவான் இருக்காரே, அவரே பிரபு, அவரே நாதன், அதாவது அவரே தலைவனாக இருக்கிறார். அவரே தலைவனாகவும் நமக்கு சொந்தமானவராகவும் நாம் அவருக்கு சொந்தமான பொருட்களாகவும் இருக்கிறோம். அதனால் நமக்கு சொந்தமானவராக, நமக்கு சொந்தக்காரராக இருக்கும் அந்த இறைவனுக்கு நாம் அடிமைகளாக, தாசர்களாகவே இருக்கிறோம். அதனால் எப்பொழுதும் அந்த இறைவனை ஆனந்தப்படுத்துவதற்கு, அவரை திருப்திப்படுத்துவதற்காக நம் வாழ்க்கையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறோம் நாம். அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு, நம்மை போன்ற அந்த பக்தர்களுக்கு அடியார்கள், அடியவர்கள் என்ற பெயர். இப்போ தேசிகன் பெருமாளை பார்த்து சொல்றார், அந்த வகையில நான் உனக்கு ஒரு அடியவனாக இருக்கிறேன், உனக்கு ஒரு தாசனாக இருக்கிறேன், உனக்கு எப்பொழுதும் சேவை செய்து கொண்டு கைங்கரியம் செய்து கொண்டு இருக்கும் ஒரு சேவகனாகவே இருக்கிறேன். அப்படி இருக்கும் நான், இந்த சேவகனாக நான் இருப்பதற்கு காரணமும் நீதான் என்றால், உன்னுடைய அந்த அழகான சுரூபத்தை, உன் அழகான அந்த சரித்திரங்களை, உன் அழகான அந்த மகத்துவத்தை எனக்கு காட்டவில்லை, உன்னோட மகிமையை எனக்கு உணர்த்தவில்லை என்றால் நான் உனக்கு சேவகனாக, உனக்கு தாசனாகவே மாறியிருக்க மாட்டேன். அதே நேரம் என் மனதுக்குள்ள உன்னை நோக்கி ஒரு பக்தியை வரவைத்தது நீதான். என்னை உன் தாசனாக மாற்றிக்கொண்டதும் நீதான். இப்படி தாசனாக மாறி நான் செய்யும் அனைத்து கைங்கரியங்களும், நான் செய்யும் அனைத்து சேவைகளும் நீயே. அந்த சேவைகளை செய்யும் நான் என்கிற இந்த உடலும் நீயே, இந்த தேகமும் நீயே, அதற்குள்ள வசிக்கும் ஆத்மாவும் நீயாகவே இருக்கிறாய். இப்படி அனைத்துமே நீயாக இருக்கும்போது, அனைத்துமே உனக்குள்ள இருக்கும்போது, அனைத்திற்குள்ளும் நீ இருக்கும்போது, அப்பேற்பட்ட நீ என்னுடைய இந்த ஒரு உயிர், இந்த ஒரு ஆன்மா, இதோட பொறுப்பை நீ தான் ஏற்றுக்க வேண்டும். இதை சரியான ஒரு இடத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். ஆனால் என்னை ஆட்கொண்டு என் மீது ஆட்சி செய்து என்னை ஒரு நற்கதியில் இட்டு செல்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார் நம்மளோட தேசிகன். எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு நியாச தசகத்தில் முழுமையாகவே நான் உனக்கு சொந்தமானவன், நான் உன்னுடைய சொத்து, என்னை பார்த்து கொள்வது, என்னை காப்பது, என்னை ரட்சிப்பது உன்னுடைய பொறுப்பு என்று நம்மளோட தேசிகன் சொல்லிட்டு வரார். அந்த வகையில் இந்த ஸ்லோகத்திலும் உனக்கு நான் தாசனாக இருக்கிறேன், உனக்கு அடிமையாக இருக்கிறேன், என்னை காப்பது, என்னை ரட்சிப்பது உன் பொறுப்பு, உன் கடமை என்று சொல்றார் தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு சத்தியவிரதன், இந்த ஒரு ராஜா, இந்த சத்தியவிரதன் என்கிற அரசர், இவர் அந்த மாளிகையின் அந்த கதவுகளை விட்டு வெளியில போகும்போது அவர் கூடவே யாரோ பக்கத்துல, அவர் பின்னாடியே யாரோ பின்தொடர்ந்து வரா மாதிரியே இருக்காம் இவருக்கு. இது யாராக இருக்கும் என்று இவர் சட்டுன்னு திரும்பி பார்க்கிறார். இவர் இந்த குளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாரே நம்ம ராஜா. இவர் உடனே இப்படி திரும்பும்போது பின்னாடி ஒரு பெண்மணி வர்றதை பார்க்கிறாராம் இவர். ஆனால் இந்த பெண்ணை பார்த்தால் ஒரு அதிர்ச்சியாக இருக்காம் இந்த ராஜாவுக்கு. ஏனென்றால் இப்பேற்பட்ட ஒரு பெண்ணை இவர் பார்த்ததே இல்லையாம் இது வரைக்கும். அவ்வளவு அழகாக அந்த பெண் இருந்தும் அந்த பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியாதாம், ஒளி வீசக்கூடிய சுரூபத்தோடு இருக்கலாம் இந்த பெண். இந்த பெண் அழகான ஒரு ஆடைகள் அணிஞ்சுட்டு இருக்கா, பற்பல நகைகளை அணிஞ்சுட்டு இருக்கலாம், ஆபரணங்கள் அவ்வளவு இருக்காம் இந்த பெண்ணிடம். மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில், உயர்ந்த ஒரு ஃபைனான்சியல் இதில் இருக்கிற ஒரு பெண்ணாக இருப்பவள் இப்படிதான் இருப்பா, ஒரு ரிச்சான லேடி இப்படிதான் இருப்பா என்று எப்படி சொல்வாளோ அது போலவே பல ஆபரணங்கள், அழகான துணிமணிகள், தன் முகத்தை அலங்கரித்துக் கொள்வதற்கு பல விஷயங்கள், இப்படி அழகான கூந்தல்கள் கொண்ட இந்த பெண் ஒரு ஒளி பொருந்திய சுரூபத்தோடு வந்துட்டு இருக்கிறத இந்த சத்தியவிரதன் பார்க்கிறான். இந்த பெண்ணை பார்த்த உடனே சத்தியவிரதன் அந்த இடத்துல நிற்கிறார்.
நின்னுட்டு அதிர்ச்சியோட அந்த பெண்ணை பார்க்குறாராம். அந்த பெண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டே வந்து சத்யவிரதன் பக்கத்திலும் வராராம். அப்போ சத்யவிரதன் அந்த பெண்மணியை பார்த்து கேட்கிறாராம், "நீ யார்?" என்று கேட்கிறார் இந்த ராஜா. அதற்கு அந்த பெண் கொடுத்த அந்த பதில் என்ன? இந்த கதை மேலும் எப்படி நகர்றது? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.